ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த வீடியோவில் நம்மளோட வெண்ணிலா மாமா இருக்காங்க இல்லையா, ஆக்டர் பாலா சார், அவங்களோட யூடியூப் சேனலில் இந்த வீடியோ பேசி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஷூட்டிங்க்கு போகிற வழியில் மார்னிங் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் முக்கியமான ஹிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அவங்க இன்றைக்கி ஷூட்டிங் தான் போகிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன சீன் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. பட் அந்த சீன் எங்கே ஷூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் தான், இல்லை கோர்ட்டாக எனக்கு தெரியல, போனால் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். கோர்ட் சீனில் நம்பிராஜனா நடிக்கிறார் இல்லையா, நம்ம வெண்ணிலாவோட மாமா, அவர் தான் அங்கே ஆஜராகி அந்த விஷயத்தையும் சொல்கிறாரு. ஸோ அதுதான் அங்கே அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ எனக்கு என்ன சீனுன்னு சொல்லிட்டாங்க. கோர்ட்டாக போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கோர்ட்டுக்கு தான் அவர் வந்திருக்காரு. ஸோ நம்ம விஜய் வெளில வரதுக்கு நானும் ஒரு முக்கியமான காரணமாக இருப்பேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ அதுதான் இது. ஸோ கோர்ட்டில் அவர் வாக்குமூலம், அவர் நேராக சொல்கிறது மூலியமாக தான் விஜய் வெளியில் வராரு அப்படிங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குமரன் தேடி லாஸ்ட்டாக பேசுகிற மாதிரி நான் பார்த்தோம். குமரன் அவங்களை தேடி போயிட்டுருக்காங்க. பட் கண்டுபிடிக்கல. பட் ஆனால் அவரை சொல்கிறார், என்னை கண்டுபிடிச்சிட்டாரு, அடுத்த சீனில் வரும், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ ஆனால் கண்டுபிடிக்கும் போது ஒரு சில விஷயங்களும் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டுபிடிச்சிட்டு அவர் நான் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன திருப்பி மிஸ் பண்ணுறது, ஓடுறது, துரத்துறது, இப்படி தான் போகும். ஆனால் ஃபைனலாக கண்டுபிடிச்சி அவர் இதுக்கும் வந்துடுறாரு, கோர்ட் சீனுக்குமே வந்துடுறாரு. ஸோ இது ஒரு சீன் சொல்லியிருக்காரு. இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. என்னை கண்டுபிடிச்சிட்டாரு, நான் எஸ்கேப் ஆகி ஓடுறேன், திருப்பி ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க அங்கே கோர்ட் சீனில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம குமரன் இந்த வேலையை பார்க்குறாரு. அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு அதை தெரியும், நமக்கே தெரியும் இல்லையா. ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக், அதாவது 15th அவருக்கு ஜீ தெலுங்குல ஷூட் இருக்குது. அதனால் இந்த 15 days போகிறது மட்டும் தான் ஷூட்டு. அதனால் அவருமே ஷூட்டிங் போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த இன்னும் 3 நாள் என்ன நடக்க போதோ அதுதான். அன்றைக்கி ஷூட் எடுத்தாங்க இல்லையா. ஸோ அவரோட பாட்டுக்கு தான் அவர் அங்கே இருந்திருக்காரு ஷூட்டிங்கில். அதாவது நம்ம குமரன் போயிட்டு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த ஷூட்டில் அவர் இருந்திருக்காரு. அங்கே ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிவிட்டு அங்கேருந்து ஜீ தமிழ் ஷூட்டிங் போயிருக்காரு. ஸோ முடிச்சுட்டு நைட் நம்ம வெண்ணிலாவும் மாமாவும் சேர்ந்து வச்சு ஒரு ட்ராக் எடுத்தாங்க இல்லையா, நைட் ஷூட் ஒன்று போச்சு இல்லையா, அதனால தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அங்கே முடிச்சுட்டு திருப்பி ஈவினிங் நைட் வரைக்கும் ஷூட் போணுச்சு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காரு. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் சீரியலாக பாருங்கள். மேக்ஸிமம் இந்த ஒரு சீரியல் ஒரு 4 வருஷத்துக்கு போகும். அது வரைக்கும் அவங்க ஹீரோவாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது அவங்களோட வேலை, அது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 4 yearsக்கு அப்புறம் எத்தனை நாள் போதும் அது வரைக்கும் இது போகும். அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி ஹீரோனும் சரி வேறு பேரோட பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் லைஃப். அந்த லைஃப் நீங்கள் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சீரியலை பாருங்கள். ஸோ அது எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். அதை நான் சொல்கிறது, அது சீரியலாக பார்க்கணும். பட் தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த லெவலுக்கு வீக்கோட ஒன்றிட்டோம். அதனால தான் நம்மளுக்கு அந்த ப்ரெஷர் ஆகிறது, கோவமாகிறது, வருத்தம், அழுவை, இது எல்லாமே காரணம் நம்ம அந்த சீரியல் அந்த லெவலுக்கு உருகி பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒருத்தவங்களும் பார்த்துட்டு இருக்கிறனால தான் நமக்கு அந்த ஒரு ஃபீலிங் வருது. பட் அது சீரியலாகவும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் சொன்ன பாயிண்ட் உண்மை தான். பட் அது நம்மளோட மனசை அக்செப்ட் பண்ண நம்ம அது நம்மளுக்கு புரிஞ்சாலும் நம்ம மனசை அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. இதுதான் நிறைய வீடியோவில் நான் சொல்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப டெப்ரெஷன்லாம் ஆகுறேன்னு சொல்கிறீங்க. பட் நானுமே அதே டெப்ரெஷனில் இருந்தாலும் பட் என்ன நானே மோட்டிவேட் பண்ணிப்பேன். ஸோ ஜஸ்ட் சீரியல் தான், கண்டிப்பாக பாசிட்டிவ் ட்ராக் வரும், ஸோ கண்டிப்பாக வீக்காக சேர்ந்துறாங்க, வீக்காக பிரிய மாட்டாங்க அப்படிங்கிற எனக்குள்ளே ஒரு நான் மோட்டிவேட் அப்படி பண்ணிப்பேன். ஸோ அதுதான் அவங்க கூட நான் சொல்கிறது. அதுதான் எனக்குமே உள்ளுக்குள்ளே அது கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் இனிவேஸ் அது எல்லாமே தாண்டி நம்ம லைஃப்லேயே பல கஷ்டங்கள் சந்திக்கும் போது சீரியலில் இந்த மாதிரி கஷ்டத்தை நம்ம தாண்டி தான் போகணும். அண்ட் ஒன் மோர் திங், அவங்களுக்கு நெகட்டிவ் ட்ராக்காலும் சரி பாசிட்டிவ் ட்ராக்காக இருந்தாலும் சரி நம்மளோட சப்போர்ட் நம்ம வீக்காக்கு எப்போயுமே இருக்கணும். ஸோ ஹாப்பியாக இருந்த மட்டும் தான் நான் சீரியல் பார்ப்பேன்னு சொல்லி நிறைய பேரோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. கமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பர்சனலாக டிஎம்ஸும் பண்ணுறாங்க. பட் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக தான் நான் கேட்டுக்கிறேன், தயவுசெய்து டிவியில் பாருங்கள் என்ன மாதிரி ட்ராக் வந்தாலும். பிகாஸ் டிஆர்பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அது விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் அந்த டிஆர்பி எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இந்த சீரியலாக இருந்தாலும் அவங்க டிஆர்பி தான் பார்ப்பாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 6:30 இந்த ஒரு ஸ்லாட்டுக்கு மூவ் பண்ணி ஒரு நல்ல ட்ராக்லாம் நமக்காக கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ட்ராக்கும் வரும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் போகணும். ஸோ அதை நான் சொல்ல வரேன். ஸோ கண்டிப்பாக அவரோட வீடியோ மூலமா நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. ஸோ விஜய்க்காக ஆஜராகி அங்கே வாக்குமூலம் கொடுக்க போகிறது ஸ்ட்ரைட்டாக கோர்ட்டில் நம்ம நம்பிராஜன் வெண்ணிலா மாமா அப்படிங்கிறது எனக்கு இதுலேருந்து அவரோட வீடியோலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது கூட நான் ஷேர் பண்ண நினச்சேன். ஆக்டர் பாலா அஃபிஷியல், இதுதான் உங்களோட யூடியூப் சேனல். அதில் இருக்க அந்த வீடியோ போய் பாருங்கள். மேபி உங்களுக்கு வேறு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். அது நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் வேறு மாதிரி ப்ரிடிக்ஷனாக அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை நானும் புரிஞ்சுக்கிறேன். மேபி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கூட தப்பாக இருக்கலாம். தம்ப்நெயில்ல ஒன்று போட்டிருக்காரு, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட ஒரு ஃபோட்டோவை. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி. வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.